கைஸ், இவ்வளோ நாள் டெய்லி விலாகு ரொட்டீன்னு சொல்லி தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன நொஸ்டாலஜிக் பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது 2013, 14, 15 இந்த மாதிரி டைமில் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் இந்த வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் அப்பா கிடையாது, அவர் இல்லை. பட் இருந்தப்போ இந்த வீட்டில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நாங்களே ஷிஃப்ட் ஆகிட்டோம் வேறு இடத்துக்கு. இந்த வீட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். வாங்க என்னென்ன குட்டி குட்டி மெமரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த வீடு, வாங்க உள்ளே போய் காட்டுறேன். இதுதான் எங்கள் வீடு எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் எங்களோட பெட்ரூமு. இங்கே வந்த உடனே அவங்களுக்கு சும்மா ஏதோ என்னடா கதவு உடஞ்சிருக்கு, இந்த துணியெலாம் இங்கே கிடக்குது, கீழே ஏதோ பாக்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தோணும். ஆனால் எனக்கு இந்த இடத்துல நான் எங்கள் அப்பா எல்லாம் இந்த இடத்துல கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு 2 சேர் கிடக்கும், அதில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தது. இங்கே மேலே வந்துட்டு ஒரு டிவி இருக்கும், அங்கே மேலே ஒரு ஃபேன் இருக்கும், அதோ இந்த சைடு தான் லைட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கட்டில் இருக்கும், இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல பீரோ வச்சுருப்போம். அது எக்ஸாக்டாக அதுதான் என் மைண்ட் செட்டுக்கு வருது. இங்கே ப்ராடக்ட் இல்லை, அதாவது இங்கே அந்த ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லைன்றதே என் நினப்பு இல்லை. இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல என்ன இருந்துச்சுட்டு அப்படியே அச்சு புசு வராமல் எனக்கு ஞாபகம் இருக்குது. 15 வருஷம் ஆகுது. அண்ட் இங்கே இருந்தப்போ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே சமைக்க மாட்டோம். இந்த விறகடுப்பு 2 விறகடுப்பில் தான் வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், எது சமைச்சாலுமே சீரியஸாக சூப்பராக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது, வாங்க அந்த சைடு காமிக்கிறேன். எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்களா? நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் இந்த வீட்டோட ஓனர் நான் தான், நான் வீடியோ எடுப்பேன், உங்களுக்கு என்ன? ஆமாம், அதே எம்ஜிஆர் விட்டு சின்ன பையன் தான் நான், சொல்லுங்கள். இதெல்லாம் தாண்டி இங்கே இருந்தப்போ நாங்கள் நைட்டு தூங்கும்போது வீட்டுக்குள்ளெலாம் தூங்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் இந்த இடத்துல கட்டில் ஒன்று போட்டிருப்போம். அந்த இடத்துல ஒரு 20 ஆடு கட்டியிருக்கோம். இந்த இடத்துல மாடு, கோழி இதெல்லாம் இந்த சைடு அப்படியே தென்னை மரத்து சைடு இருக்கும். இந்த கிராமத்து சைடு இருக்கவங்களுக்கு வந்துட்டு கோயிலூடுன்னு ஒன்று இருக்கும், அது சொன்னால் அவங்களுக்கு தெரியும். சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு தெரியாது. கோயிலூடுன்னு சொல்லுவாங்க. சாமி, அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வைப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோ எங்கள் பெட்ரூம் அந்த சைடு சொன்னோன்னா இந்த சைடு இந்த ரூமில் தான் அந்த கோயில் வீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அந்த சாமியை வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாடு, நாங்கள் ஒரு எருது வச்சுருந்தோம். இங்கே வந்துட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, எருதாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் தான் கட்டி வச்சுருப்போம் அந்த மாட்டை. பட் இப்போது அந்த மாடு இல்லை, எதுவுமே இல்லை. இதுவும் எங்கள் வீடு தான். போனப்போ இந்த வீட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனது. இன்ன வரையும் இந்த லாக் அப்படியே தான் இருக்குது, யாருமே ஓப்பன் பண்ணாமல். குட்டி குஞ்சானா இருந்தப்போ கிணத்துக்குள்ள தூக்கி எய்வானுங்க என்ன. இப்போ அதெல்லாம் சூப்பராக இருக்குது நினச்சி பார்க்குறப்போ. இந்த இடத்துலலாம் சின்ன ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், சின்ன காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். நான் எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாம் இதுக்குள்ளே உட்காந்து விளாண்டுட்ருப்போம். அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. ஆனால் இப்போ எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டானுங்க, நான் ஒரு பக்கம் போயிட்டேன், அவ்வளோதான்.